ஏன்டா சிரிக்கிறா? கைஸ் பைக் வாங்கினாதான் கமிட் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணோட சுத்தாதீங்க. எவனா திட்டினா நான் வேக்கடியில திட்டுவேன். வீடியோ ஆன் பண்ணிருக்கா? ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டியூக் 200 2024 மாடலோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி ஓகேங்க, ஓனர்கிட்ட கேட்போம். என்ன மச்சான், இந்த பைக் எப்போ வாங்குனீங்க? ஒரு 2 months. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு? ஒரு 2500 கிலோமீட்டர் ஓடிச்சு. 2500 கிலோமீட்டர். இப்போ இந்த வண்டி வாங்கினதுனால அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல? அது என்ன? டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா மைலேஜ் தராது. மைலேஜ் இருக்கா? மைலேஜுக்குலாம் இது வாங்க முடியாது. எவ்வளோ கிடைக்குது? ஒரு 30 அதோட அது 30னா எக்கனாமில ஓட்டினா 30. அதுக்கு ரொம்ப ரஷ் பண்ணினா ஓட்டினா தராது. 25. இங்க ஒரு சோடா ஓட்டினா அதெல்லாம் அவ்வளவு குடிச்சிருவோம். சரி, பில்லியன் சீட் கம்ஃபர்ட்டா இருக்கா? பில்லியன் சீட்லாம் கம்ஃபர்ட் தான். பில்லியன் சீட் பசங்கலாம் போனா கம்ஃபர்ட் தான். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போனா இந்த மாதிரி ஆள் லவர் எல்லாம் கூட்டு போனா அவங்க உட்காந்துப்பாங்க. அவங்கலாம் அப்பா அம்மா ஓட்டு போனா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் இதுதான். R15 கம்பேர் பண்றப்ப இது ஓகே தான். சரி, இந்த பைக்கோட அட்வான்டேஜ்ன்றதுன்னா பிக்கப் சூப்பரா இருக்கும். வண்டி வந்து பிக்கப்லாம் சூப்பரா இருக்கும். எடுத்த உடனே ஒரு 200cc ஓட்டுறோம்னா அந்த ஃபீல் கொடுக்கும். இப்போ எடுத்த உடனே ஸ்டார்டிங் ஓட்டுனா அந்த புல்லிங் பவர் எல்லாமே இருக்கும். எல்லா டார்க் எல்லாமே அதிகமா. அப்புறம் லுக் வைஸ் தான். லுக் வைஸ் வந்து இப்ப Gen 3 Gen 2 மாத்திட்டாங்க. இது வந்து Gen 2 லுக்ல இருக்கிறதுனால இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ரோட் பிரசன்ஸ். இப்ப Gen 2 எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 200 மட்டும் இந்த லுக்ல இருக்கனால எடுத்துக்கிறாங்க. இப்ப 250 கம்பேர் பண்ணும்போது 200 எதுக்கு எடுக்கணும்? 250 கம்பேர் பண்றப்ப இது எதுக்கு எடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50cc அதிகத்துக்கு அவ்வளவு பிரைஸ் வச்சிருக்கிறது அவ்வளோ தேவையில்ல. அவ்வளவு பிரைஸ். பட் ரெண்டுமே அது வந்து கொஞ்சம் டூரிங்லாம் அதிகமா பண்ணலாம். இதுல வந்து அவ்வளவா இல்லைன்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல, பண்ணி பார்க்கணும். டூரிங்கோட அந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். ஆமா, அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ற பவர் ரொம்பலாம் அதிகமா கிடையாது. இதுக்கும் 390 தான் ரொம்ப பவர். இது வண்டி எவ்வளவு நிறுத்திங்க? வண்டி வந்து 2,40,000 வந்துருச்சு. 2,40,000. R15 விலை கம்மி தான். R15 V4 விலை அதிகம், 250 வருது. அதோட அது மைலேஜ் அவ்வளவு தரும், இது அவ்வளவு தராது. பில் குவாலிட்டில எப்படி இருக்கு? ஓவரால் பில் குவாலிட்டிலாம் எல்லாம் சூப்பர் தான். எல்லாமே சூப்பர் தான். சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்கா? சஸ்பென்ஷன்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே தான். இந்த மிரர் தான் வந்து ரொம்ப வெளியில இருக்கும். நீங்க கட்டுலாம் அடிக்கிறனா இது லைட்டா தட்டும். கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணவே அடிக்க முடியாது. அது கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட். பிரேக் எப்படி இருக்கு? பிரேக் வந்து ரியர்ல வந்து சிங்கிள் கேலிப்பர் தான் நினைக்கிறேன். சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான். அதனால ரியர் பிரேக் கொஞ்சம் ஃபீல் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா பழகிட்டோம்னா ஓகே தான். பழகி ஃப்ரண்ட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ABS ஃபெயிலியர் அந்த மாதிரி இதெல்லாம் இல்ல. 2 மோட் இருக்கு. ABS வேணா ஆஃப் பண்ணிக்கலாம் பின்னாடி. சூப்பர் மோட் இருக்குல்ல. அடுத்து வண்டி இப்ப இது பிரேக் டவுன் எங்கேயாச்சும் ஆயிருக்கா? இல்ல அப்பெல்லாம் எதுவும் ஆகல. வெளியில எடுத்துட்டு போகும்போது பிரேக் டவுன் ஆகி அது மாதிரி இல்ல. வண்டி ஷோரூம் வாங்குனீங்கல்ல, ஷோரூமோட ரெஸ்பான்ஸ் வரேன் நானு. KTM ஒஸ்ட் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவேன். ஒரு ஷோரூமுக்கு எடுத்துட்டு போன பஸ் வண்டி KTM தான். KTM ஷோரூம் தான். ஆனா ஒஸ்ட் பிஹேவியர் எப்படின்னா, வண்டி எடுத்துட்டு போயிட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னானுங்க, எடுத்துட்டு வர சொன்னானுங்க. ஒரு 2 ஹவர்ஸ்லயே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தானே, 2 ஹவர்ஸ்லயே முடிஞ்சிடும் சொன்னானுங்க. சரின்ட்டு எடுத்துட்டு போனோம்னா, அன்னைக்கு என்ன சொல்லிட்டானுங்க, இல்லப்பா இன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு, யான்னு கேட்டதுக்கு வந்து ஒழுங்கா ரெஸ்பான்ஸே பண்ணல. சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்த இடத்துல மேனேஜர்கிட்ட போன் அடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் சரி எடுத்துக்கிட்டானுங்க. வண்டி எடுத்துக்கிட்டு திருப்பியும் போயிட்டு கேட்கிறப்ப ரெஸ்பான்ஸே பண்ணல. வண்டி ரெடியா இருக்கு, இந்த ஃபார்ம் எடுத்துருவாங்க, அந்த ஃபார்ம் எடுத்துருவாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறமா நான் போயிட்டு சண்டை போட்டு அப்புறம் வண்டியை வாங்கிட்டு வந்தேன். அது ஒஸ்ட் KTM. வேற ஷோரூம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஒரே ஷோரூம் இல்ல, பஸ் சர்வீஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் முடியல. செகண்ட் சர்வீஸ்லாம் ஓட்டல. சரி ஓகே. ரோட்ல இப்ப சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு வருது? சர்வீஸ் காஸ்ட் அரௌண்ட் 2000 குள்ள தான் வரும். 2000 ஜெனரல் சர்வீஸ். சும்மா ஆயில் அதெல்லாம் மாத்தாம ஆயில் டாப் அப் அதுக்கெல்லாம் சொல்றேன். வாட்டர் சர்வீஸ் மட்டும், ஜெனரல் சர்வீஸ் மட்டும் 2000 ரூபாய்க்குள்ள தான் வருது. 2000 குள்ள தான். அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதுல கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் இங்க தடிப்படுதா? கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் எப்படின்னா, பசங்க எல்லாம் 3 பேர் போகணும்னா இடிக்கும் கீழே. சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம். இதுல கொஞ்சம் குள்ளமா இருக்கிறவங்க கொஞ்சம் அவ்வளவா செட் ஆகாது. கொஞ்சம் கால் எட்டாது. ரொம்ப குள்ளமா இருக்கிற பசங்களுக்கு செட் ஆகாது. சரி ஓகே. இது டிஸ்பிளே தெரியுதா? வண்டி டிஸ்பிளே எல்லாம் பக்காதான்.
12 மணிக்கு வெயில்ல போனா நல்லா தெரியுது. கேடிஎம்னால இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான், சூப்பரா இருக்கும். நம்ம ஃபீல் பண்ணலாம், கியர் பை கியர் பவர் ஃபீல் ஆகுதா? ஃபீல் பண்ணலாம் பவர்லாம். வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கா? 2000 கிலோமீட்டர் ஓடி. 2000 கிலோமீட்டர். அந்த பிக்கப்லாம் குறையிற மாதிரி அதெல்லாம் எந்த ஃபீலும் இல்ல. அது வந்து எப்படின்னா ஓட்ட ஓட்ட அப்படியே பழகிட்டோம்ல, அந்த ஃபீல் தான் இருக்கு. பவர்லாம் குறைஞ்ச மாதிரிலாம் தெரியல. டாப் எண்ட் எவ்வளவு போயிருக்கீங்க? டாப் எண்ட் வந்து 132. 132. நீ அட்டெண்ட் பண்ணது 132. வைப்ரேஷன் ஏச்சு இருக்கா? வைப்ரேஷன்லாம் எதுவும் இல்ல, வண்டிலாம் கண்ட்ரோலா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. 132 போகும்போது வைப்ரேஷன் எதுவும் இல்லாம எதுவும் இல்ல, ஓகே தான். ஹைவேல க்ரூசிங் ஸ்பீட் எவ்வளவு? க்ரூசிங் ஸ்பீடு 80-90 க்ரூசிங் ஸ்பீடு. அதுல போயிட்டு பிரேக் அடிச்சோம் அப்படின்னா பிரேக் வண்டி வண்டி கண்ட்ரோலா இருக்கும். கண்ட்ரோலா இருக்கும். அதுக்கு மேல போனா கொஞ்சம் அதுக்கு மேல போனா கொஞ்சம் புல் பண்ணணும் ரொம்ப பிரேக்லாம். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த இதெல்லாம் எல்இடி லைட் விசிபிலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர் லைட் விசிபிலிட்டி நல்லா இருக்கு. இது இண்டிகேட்டர் எல்லாமே. இண்டிகேட்டர் ஆனா என்னன்னா மழையில ஒரு 2 நாள் நனைஞ்சப்ப என்ன ஆயிடுச்சு, இண்டிகேட்டர் மட்டும் ஒரு மாதிரி இது இண்டிகேட்டர் ஆன் பண்ணாம விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஹார்ன் அடிக்கவே இல்ல, மழையில நனைஞ்சதுனால கொஞ்ச நேரம் அடிக்கல. அதுக்கப்புறம் அடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு. ரேடியேட்டர் ஃபேன் ஒர்க் ஆகுதா? இன்ஜின் கூல் ஆகுதா? நல்லா இன்ஜின் கூல் ஆகுது, ஆனா ரொம்ப ஹீட் அடிக்குது. ரொம்பலாம் லாங் டிரைவ்லாம் போனோம்னா கால்லாம் ரொம்ப ஹீட் அடிக்குது. ரொம்ப கிலோமீட்டர் ஓடுறோம்னா வண்டி ஹீட் அடிக்குது. ரொம்ப காயமாச்சுல? காயமாயிடுச்சு வண்டி காயம். ரோட்ல அதுக்கல எது ரோட்ல போறப்ப எப்படி இருக்கு? அதான் ரோட் பிரசன்ஸ் தான் கேட்டேன். சரி, ஓகே. இந்த வண்டி ரோட்ல எடுத்துட்டு போகும்போது ரோட் பிரசன்ஸ் எப்படி இருக்கு? ரோட் பிரசன்ஸ்லாம் ஓகே தான். அதான் நம்ம தான் மாதிரி நல்லா தான் இருக்கு. ரோட் பிரசன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்போ இந்த வண்டி 2,40,000 சொன்னல, அந்த வண்டி 2,40,000 கொடுத்து இந்த வண்டி வாங்கலாமா? 2,40,000 கொடுத்து வாங்குறதுக்கு R15 வாங்கிக்கலாம். ஏன்னா மைலேஜ்லாம் நல்லா கொடுக்கும். பட் ஆனா இது யாருக்குன்னா ஒர்க் பண்ணிட்டு ஜாப் போறாங்க, அவங்களுக்குலாம் இது கரெக்டா செட் ஆகும். காலேஜ் பசங்களுக்குலாம் அவ்வளவா செட் ஆகுது, எனக்குலாம் செட் ஆகல. மைலேஜ் தர மாட்டேங்குது. மைலேஜ் செட் அதே மாதிரி அதுல வந்து புரிஞ்சிட்டு ஓட்டணும்ல, அது கொஞ்சம். ஆனா இது கம்ஃபோர்ட்லாம் சூப்பரா இருக்கும். மைலேஜ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டா இந்த ரேட்டுக்கு. மைலேஜ் ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணல அப்படின்னா இந்த வண்டி வாங்கலாம். கன்சிடர் பண்ணல. மைலேஜ் இல்லாம இந்த லுக்குக்கு எல்லாத்துக்கும் சூப்பர். மைலேஜ் மட்டும் தான். மைலேஜ் மட்டும். காலேஜ் பஸ்லாம் வாங்கினா ஜாலியா ஃபிகர்லாம் கூட்டு போலாம். ஃபிகர் இருந்தா கூட்டு போலாம். சரி, ஓகே. இருந்தா கூட்டு போலாம். மண்ணள்ளி வாயில அடிச்சிரும் ஒரே வாட்டிங்க. வாங்குனீங்கன்னா சீக்கிரம் கமிட் ஆயிடலான்னு ஒரு பொருள் வந்தது. அப்படிலாம் எதுவும் தெரியல. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். गाइस, பைக் வாங்கினாதான் கமிட் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணோட சுத்தாதீங்க. அது பொண்ணு இல்ல. Wait a minute. Who are you? அதுக்கு வந்து லவ்வே பண்ணாதீங்க. லவ்வே பண்ணாம ஜாலியா லவ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னது அதுல போடுங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே. அதை விட்டுட்டு பைக் ஓவராலா உனக்கு 2,40,000 ஒருத்தன் ஒரு பையன் வாங்க போறான் 2,40,000. மைலேஜ் கன்சிடர் பண்ணாம மத்த இதெல்லாம் கன்சிடர் பண்ணி வாங்கலாமா? கன்சிடர் பண்ணி வாங்கலாம். வாங்கலாம். பர்ஃபார்மன்ஸுக்கு, லுக்குக்கு. இது வண்டி வாங்கி ஒரு 2வது நாள்லாம் எடுத்துட்டு போறப்ப அப்படியே ஏதோ வினோதமா பாக்குறாங்க எல்லாம். யாரு இவரா? அந்த மாதிரியா? இவரா அந்த மாதிரி பாக்குறாங்க எல்லாம். பயங்கரமான ஆளாச்சுன்னு பாக்குறாங்க எல்லாம். மத்தபடி எல்லாம் ஓகே தான். மைலேஜ் மட்டும் கன்சிடர் பண்ணாம சொன்னா ஃபுல்லா ஓகே தான். மைலேஜுமே எப்படின்னா அக்ரெஷனா ஓட்டாம சும்மா ஓட்டினாலே ஓகே தான். 125 இதே லுக்கு வந்துச்சு அப்படின்னா, மைலேஜ் 40 கொடுத்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். அது இது பண்ணிக்கலாம். சன் டிவி செய்திகளுக்காக நான் சுகுமாரன். அவ்வளவுதான்.